அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். விஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஹாஸ்பிட்டல் ஒன்லி ஃபார் விமென், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், கே நகர், சென்னை. இனியவ இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரோங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது தைராய்டு நோயினால் ஏற்படக்கூடிய 10 வகையான கிளை நோய்கள், அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அது என்ன, அதை ஈஸியாக ஒரு தூதுவலையை வச்சு எப்படி நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தைராய்டு அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா வந்தால் தாங்க தெரியும், அதனால் ஏற்படக்கூடிய வலியும் வேதனையும் அப்படின்னு பேஷண்ட் சொல்லுவாங்க. ஸோ தைராய்டு வந்து அந்த அளவுக்கு நமக்கு வந்து சிம்டமேட்டிக்காக பல பிரச்சனையை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் அது கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து தைராய்டு வந்தாலே, ஹைப்போதைராய்டு வந்தாலே நமக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா உடல் எடை கூடுது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நமக்கு ஏற்படக்கூடிய மனநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். ஸோ ஆன்சைட்டி, டிப்ரெஷன், மனச்சோர்வு, ஒரே இடத்துலையே உட்காந்துட்ருக்கிற மாதிரி, ஒரு விஷயத்தில் நாட்டம் இல்லாமல் இருக்கிறது, சோம்பேறித்தனமாக இருக்கிறது, அது ஒரு இடியாட்டிக் டிசீஸ்னே நம்ம சொல்கிறோம். ஸோ நம்மளை ஒரே இடத்துல உட்கார வச்சுட்டு ஒரு வேலையை செய்ய விடாமல் பண்ணக்கூடிய ஒரு நோயாக வந்து தைராய்டு, ஹைப்போதைராய்டு வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசீஸ்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஏடிஹெச்டி. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளும் நம்மளால் வந்து தைராய்டு நோயில் பார்க்க முடியும். அதே மாதிரி தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து தைராய்டு வந்துருச்சுனாலே இருக்கும். ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருந்த நம்ம ஹைப்போதைராய்டு எப்போ டிஎஸ்ஹெச் எலிவேட் ஆக ஆரம்பிச்சிச்சோ அப்போவே நமக்கு தூக்கம் வந்து இருக்கிறாது, சரியாக இருக்காத மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய இருதய நாளங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அது வரைக்கும் தைராய்டு இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் பெருசாக காட்டியிருக்காது. கொஞ்சம் அளவுகள் கூட கூட நமக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன், இந்த மாதிரி பிபி மாதிரியான பிரச்சனைகளும் இருதயம் சார்ந்த பிரச்சனைகளும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஜாயிண்ட் டிஸார்டர்ஸ், யூஸ்வலாக அது வரைக்கும் கழுத்துல எல்லாம் வந்து நமக்கு பெரிய ஸ்டிஃப்னஸ்லாம் இருக்காது. ஆனால் திடீர்னு கழுத்து வலி, ஷோல்டர் பெயின், இந்த மாதிரி பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். மூட்டுகளில் அதிகமாக வலி இருக்கும். எல்போ ஜாயிண்டில் பார்த்திங்கன்னா ஒரு வீக்கம் இருக்கும். அதே மாதிரி கை மணிக்கட்டில் கார்பல் டனல் சிண்ட்ரோம், இந்த மாதிரியான விஷயங்கள், குதிகால் வலி, இது எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வயிறு சார்ந்த பிரச்சனைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது வரைக்கும் சாப்பிட்டதெல்லாம் நல்லா செரிமானம் ஆகிட்டு இருந்தது, திடீர்னு பார்த்தோன்னா கேஸ் மாதிரி வந்துகிட்டே இருக்கு, ஜிஇஆர்டின்னு சொல்லுவோம், கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்புறம் கான்ஸ்டிபேஷன் மாதிரியான பிரச்சனைகள், பைல்ஸ் தொந்தரவு மாதிரியான விஷயங்கள், ஸோ நம்மளுடைய மனச்சிதறல் அதிகமாக இருக்கிறது, மெமரி லாஸ் அதிகமாக இருக்கிறது, முடியுதிர்தல் அதிகமாக இருக்கிறது, ஃபர்டிலிட்டி அட்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறது, குடல் ஆரோக்கியமின்மை மாதிரியான விஷயங்கள். ஸோ இது எல்லாமே நம்மளால் வந்து இந்த தைராய்டு சார்ந்த விஷயங்களில் பார்க்கக்கூடிய கிளை நோய்களாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், ஒரு கேஸ்ட்ரிக் இஷ்யூ அப்படின்னா போய் ஒரு கேஸ்ட்ரோஎன்ட்ரோலஜிஸ்ட்டை பார்ப்போம். கார்டியாக் இஷ்யூ அப்படின்னா ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை போய் பார்க்குறோம். இதுவே மனம் சார்ந்த பிரச்சனைனா சைக்காட்ரிக் டாக்டரை போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்னா உடனே நம்ம வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட்டை போய் பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே தைராய்டோடைய ரூட் காஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருப்போம். பட் இது எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைராய்டு அப்படிங்கிற அந்த ஆணிவேரில் தான் இருக்குது. ஸோ அந்த ஹார்மோனை சீர்படுத்தினாலே நம்மளால் இவ்வளோ பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வரும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பிரச்சனைகளெல்லாம் இருந்தாலும் ஈஸியாக உங்கள் தைராய்டை கண்ட்ரோல் பண்ணி மேலே சொன்ன அத்தனை பிரச்சனை, இப்போ இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறது முதல் கொண்டு எல்லாத்தையுமே சமாளிக்கிறதுக்கு தூதுவளை கஷாயம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ தூதுவளை அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு மூலிகை, நம்ம கபம் சம்பந்தமான நோய்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை தான். ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ உடலில் இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைக்கக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி ஆக்சிஜனேற்ற தன்மையோடு இருக்கிறதா இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டியும் இதுக்கு அதிகமாக இருக்குது. இருதய இரத்த நாளங்களில் பாதுகாக்கக்கூடியதாகவும் இந்த தூதுவளை வந்து இருக்குது. அப்படி இந்த தூதுவளை சிறப்பாக இருக்கிறதுக்கு அதில் இருக்கக்கூடிய நிறைய உயிர்ச்சத்துக்கள் காரணமாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பீட்டா சொலமெரைன் அப்படிங்கிறதும், அதே மாதிரி கார்டியாக் குளுக்கோசைட்ஸ் நிறையாவும் இதில் இருக்கிறதுனால ஈஸியாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாத கபம் சார்ந்த பிரச்சனைகளை குறைச்சி
தைராய்டு ஹார்மோனோடைய பிரச்சனையை குறைக்கக்கூடியதாக இருக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த தூதுவளைய நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பச்சை மூலிகையா கிடைச்சது அப்படின்னா, ஒரு 5 இலைகள் வீதம் நீங்க எடுத்துட்டு வந்து 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு, ஒரு 1/4 டம்ளரா சுண்ட வச்சு, நீங்க தைராய்டு மெடிசின் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, 1 ஹவர் கழிச்சு அந்த கஷாயம் எடுத்துக்கலாம். இல்ல நம்ம எந்த மருந்துமே எடுத்துக்கல அப்படின்னா, காலையில எம்ப்டி ஸ்டொமக்லயே நீங்க இத எடுத்துக்கலாம். இத வந்து டெய்லியுமே நீங்க எடுத்துட்டு வரலாம். இது உங்களுடைய தைராய்டோடைய அளவு படிப்படியா குறையறதுக்கு சப்போர்ட் பண்ணும். நீங்க எடுத்துட்டு இருக்கக்கூடிய தைராய்டு மாத்திரையினுடைய அளவும் குறைக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, குடலுடைய ஆரோக்கியத்த நம்ம முக்கியமா பாதுகாக்கணும். இந்த தைராய்டு சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்க. என்னன்னா, முதல்ல வந்து மைதா சம்பந்தமான உணவுகளோ, இனிப்பு சார்ந்த உணவுகளோ கண்டிப்பா தவிர்த்திடணும். அதே சமயம் பிராய்லர் சிக்கன், பிராய்லர் எக்கு இந்த மாதிரியான விஷயங்கள தவிர்த்திடணும். ஜங்க் ஃபுட்ஸை கண்டிப்பா தவிர்த்திடணும். இதெல்லாம் தவிர்த்துட்டு, குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய விஷயங்களையும் செஞ்சுட்டு, கூட இந்த தூதுவளை பொடியும் நான் இப்ப சொன்ன மாரி எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு பொடி தான் கிடைக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு 1/2 ஸ்பூன் அளவு காலையில வெறும் வயிற்றில வெந்நீர்ல நம்ம எடுத்துக்கலாம். மாத்திரை எடுத்துக்கிறீங்க பட்சத்தில் 1 மணி நேரம் கழிச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாரி எடுக்கும் பொழுது, தைராய்டு ஹார்மோனுடைய பிரச்சனை மட்டும் சீர்படுறதோட இல்லாம, அதே சமயம் உங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளினுடைய நிலையும் மேம்படும். தைராய்டு சார்ந்த கிளை நோய்களையும் நம்மனால குணப்படுத்திக்க முடியும். பயன்படுத்தி பாருங்க. இதே மாரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்கள சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.